மியூச்சுவல் கன்சென்ட்டில் டிவோர்ஸ் போகிற கப்பல் வந்து 6 months வெயிட்டிங் பீரியட் வந்து மேண்டேட்ரி அப்படின்ற ஒரு query இருக்குது. எஸ், யூஸ்வலாக பார்த்தா மியூச்சுவல் கன்சென்ட்டாக போகிறவங்க, அதாவது வந்து சண்டை போட்டுட்டு இல்லாமல் மியூச்சுவலாக பிரிஞ்சிடுறோன்னு கோர்ட்டில் அப்ரோச் பண்ணால் 6 months வந்து மேண்டேட்ரி வெயிட்டிங் டைம் கொடுப்பாங்க. அதுக்கு மஸ்ட்டு தான் அது. பிகாஸ் அந்த 6 months எதாவது மனமாற்றம் வருதான்னு பார்ப்பாங்க. ஸோ வந்து இது மேண்டேட்ரி தான் மியூச்சுவல் கன்சென்ட்டாக இருந்தாலும். பட் தெர் ஆர் ஆட் கேஸஸ் வேர் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸ் இதெல்லாம் வெய்வ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸே என்னென்னா, ஒரு கப்பலில் 2 பேருக்கும் ஃபிட்ஸ் வர ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் சம் டைம் வந்து கொஞ்சம் பிரியக்கூடிய சூழ்நிலை. இந்த ப்ராப்ளத்தால் இல்லை, வேறு ப்ராப்ளம் பிரியும் போது வந்து கோர்ட்டில் அப்பீல் பண்ணாங்க. 6 months இந்த வெயிட்டிங் பீரியட் வந்து இருக்க முடியாது, ஹெல்த் ரீசன்ஸ்ன்னு வந்து ப்ரூவ் பண்ணும்போது அந்த 6 months வெய்வ் ஆஃப் பண்ணி இமீடியட்டாக வந்து மியூச்சுவலாக வந்து டிவோர்ஸ் கிடச்சது ஒன்று. ரெண்டாவது, 2023 சுப்ரீம் கோர்ட்டே வந்து அவங்களோட டிஸ்கிரிஷ்னரி பவர் ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி ஒரு கேஸில் கப்பல் ஃப்ரம் இண்டோர், மத்திய பிரதேஷ், அங்கே வந்து சில காரணங்கள், கரெக்டான காரணங்கள் சொன்னால் இந்த 6 months வெய்வ் ஆஃப் செய்யப்படும். அவங்க சொன்ன காரணங்கள் என்ன, இட் இஸ் இர்ரெட்ரீவபிள். அந்த ரீசனுக்காக சுப்ரீம் கோர்ட் 6 months வந்து அந்த வெயிட்டிங் பீரியடை வெய்வ் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக 2024 மும்பை ஹைகோர்ட் வந்து சிச்சுவேஷ்னல் இம்பேலன்ஸ் அப்படின்ற ஒரு ரீசனை வச்சு அந்த 6 months வெய்வ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ரேர் கேசஸ் வேர் இது வந்து நீடு இருந்தால் ஒழிய, நீடை வந்து கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணால் ஒழிய இந்த 6 months வந்து வெய்வ் ஆஃப் பண்ண முடியாது. ஆர் அதர்வைஸ் த ஸ்ட்ரெயிட் ஆன்சர் என்னென்னா, மியூச்சுவல் கன்சென்ட்டோட டிவோர்ஸ் போனாலும் நீங்கள் 6 months வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி, இப்போ சொன்ன இர்ரெட்ரிவபிள் ரீசன்னு, சிச்சுவேஷ்னல் இம்பேலன்ஸ், ஹெல்த் ரீசன்மா ஏதாவது இருந்தால், உண்மை இருந்தால் அதை நீங்கள் கரெக்டாக கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண முடிஞ்சால் 6 months வெய்வ் ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாகவே மியூச்சுவல் கன்சென்ட்டில் டிவோர்ஸ் வாங்கலாம். அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸும் இருக்குது, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸும் இருக்குது.